tariff measure. So non-tariff barriers என்னது subset of non-tariff measure. Non-tariff measure உடைய subset தான் என்னது non-tariff barrier. clear ஆ? So non-tariff measure வந்து certain situationல உனக்கு allow பண்ணிருக்காங்க. ஒன்று technical barriers to the trade agreement, sanitary phyto sanitary measures agreement, அப்புறம் both negotiated under உருகிய ரவுண்ட் அதில் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு non-tariff measure வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீ ரூல்ஸும் உங்களுக்கு கொடுக்கும், ஃபேவர் டு த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் கொடுக்கும், அண்ட் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஃபாரின் காம்படிஷன். ஸோ இங்கே நான்-டேரிஃப் மெரியர்ஸ் வந்து உனக்கு வந்து வெரி டிஃபிகல்ட், சம்டைம்ஸ் வந்து லெஜிஸ்டிமேட்டாக உனக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான்-டேரிஃப் மெஷர் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் மெஷர். டெக்னிக்கல் மெஷர்னா ஃபுட் சேஃப்டி, ப்ராடக்ட் குவாலிட்டி, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இப்போ நீ ஊர்காலத்துக்கு போனால் ஃபாரின் அலோவ் பண்ணுவாங்க மாட்டானா? அலோவ் பண்ண மாட்டான். கண்டாக்டர்ஸ் அந்த மாதிரி அவன் கண்ட்ரிக்கு அதை என்ன பண்ணுறான்? இப்போ இதுக்கு டேரிஃப் மூலிமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, டெக்னிக்கலிட்டி மூலிமா, குவாலிட்டி மூலிமா, ஃபுட்டு மூலிமா, டைப் மூலிமா அதை மாதிரி என்ன பண்ணுறான்? அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். என் கண்ட்ரிக்கு இதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். டெக்னிக்கல் மெஷர். நான் டெக்னிக்கல் மெஷரில் எப்படி பண்ணுறான்னா ஷிப்பிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த சைஸில் தான் இருக்கணும், கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ், ட்ரேட் ரூல்ஸ், டாக்ஸேஷன் பாலிசி மூலமாக பண்ணுறான். அதில் 3 மெஷர்: ஹார்ட் மெஷர், த்ரெட் மெஷர், அதர் மெஷர். ஹார்ட் மெஷரில் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி கண்ட்ரோல் மெஷர் எடுக்கிறான், த்ரெட் மெஷரில் ஆன்டி டம்பிங் அண்ட் சேஃப்கார்ட் மெஷர் எடுக்கிறான், அதர் மெஷர்ஸில் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸில் எடுக்கிறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரிலேட்டட் மெஷர்ஸ், எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் மெஷர்ஸ் அண்ட் procedural obstacles, practical problems in administration, transportation, delay in testing, certification. இந்த மாதிரி மெஷர்ஸும் டிஃபிகல்ட்டிஸாக வந்து உனக்கு நான் டெக்னிக்கல் மெஷர்ஸில் இருக்கும். இப்போ டெக்னிக்கலில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சானிடரி அண்ட் சைட்டோ சானிடரியில் என்ன சொல்கிறாங்கன்னா சானிடரி மெஷர்ஸ் வந்து ஹியூமன், அனிமல், பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃப்ரம் த ரிஸ்க், ஃப்ரம் த அடிட்டிவ்ஸ், பெஸ்ட், கண்டாமினேட்ஸ், டாக்ஸின்ஸ். இப்போ ஒரு தூத்துக்குடியில் மூடினாங்கல்ல, என்னது அதில் வந்து ஆயிலில் வந்து ஏதோ வந்து ஒரு கெமிக்கலை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீல் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் ஆர் ஆர்கானிசம் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் என்னது? சானிடரி மெஷர், எஸ்பிஎஸ் மெஷர். ஓகேவா? ஸோ இது வந்து பேன் ஆர் ப்ராஹிபிட் பண்ணியிருப்பான். எங்கள் கண்ட்ரிக்குள்ளே இந்த குட்ஸ்லாம் வரக்கூடாது, இந்த மீட்டு, இந்த பவுல்ட்ரி இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராஹிபிட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேட் அப்படின்றது போத் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம்ஸ் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணோம்? கவர் பண்ணோம். சைஸு, ஷேப்பு, டிசைன், லேபிளிங். இப்போ அன்லேபிள்டு ப்ராடக்ட் என்ன பண்ணுறது? ஃபாரினுக்கு நம்ம இங்கே அனுப்பக்கூடாது. பேக்கிங் பண்ண அனுப்பிச்சாலும் அது ஒரு லேபிள்டு பேக்கிங்காக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணிப்பான்? பிராண்ட் நேம், கம்பெனி நேம்லாம் மென்ஷன் பண்ணி தான் அக்ரி பண்ணிப்பான். ஸோ லேபிள், பேக்கிங், ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாம் வந்து போட்டிருக்கணும். டெக்னிக்கல் இது வந்து டிபிடியில் ஓகே, டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபிகேஷன்லாம் அதுக்கு வாங்கியிருக்கணும். ஸோ இந்த டிபிசி மெஷர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷராக இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் அப்ஸ்டக்கலாகவும் இருக்குது. இம்போர்ட்டுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணாத மாதிரி எஃபெக்டிவாக தடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் மெஷராக இருக்குது. இது டெக்னிக்கல் மெஷர். நான் டெக்னிக்கல் மெஷர் என்ன சொல்கிறோம்னா இம்போர்ட் கோட்டா. இம்போர்ட் கோட்டானா டைரக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். இம்போர்ட் கோட்டாங்கிறது என்ன? டைரக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தட் ஒன்லி சர்டன் ஃபிசிக்கல் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ண கண்ட்ரி ஒரு வருஷத்துக்கு. அதை தாண்டி நீ என்ன பண்ண முடியாது? எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு டேரெக்டாக இம்போர்ட்டை வந்து கோட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவான். இது 2 தான் அளவுடைய, 4 தான் அளவுடைய, இது தாண்டி நீ எடுத்துகிட்டு வர முடியாது. இது மாதிரி என்ன பார்த்தா 2க்கு மேலே போச்சுன்னா டேரிஃப் ஏற்றிடுவேன். டேரிஃபை வச்சு உள்ளே வராமல் தடுத்தான். இப்போ டேரிஃபே கிடையாது. 2 தான் 2க்கு மேலே வேணாலும் என்ன பண்ண முடியாது? ஒரு வருஷத்துக்கு உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. அது நான் டெக்னிக்கலில் இம்போர்ட் கோட்டா. இம்போர்ட் கோட்டா 2 டைப்ஸ். ஒன்று அப்சல்யூட் கோட்டா, இன்னொன்று டேரிஃப் கோட்டா. அப்சல்யூட் கோட்டானா என்னது? பர்மனன்ட் நேச்சுரல், டேரெக்டாக லிமிட் பண்ணுவான். 1000 tons ஆஃப் ஃபிஷ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா அது டேரெக்டாக சொல்கிறது. அது வந்து என்னது? அப்சல்யூட் கோட்டா. ஓகேவா? அதிலே சீசனல் அண்ட் டெம்பரரி கோட்டாவும் உனக்கு வரும். எவ்வளோ நம்பர்னு அப்சல்யூட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். சரியா? பட் டாரிஃப் ரேட் கோட்டாங்கிறது டாரிஃப் வந்து உனக்கு இந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சுன்னா என்ன கொடுத்துருக்கான்? கம்மியாக சப்ளை பண்ணால் லோவர் டேரிஃபும், அதிகமாக சப்ளை பண்ணால் ஹையர் டேரிஃபும் சார்ஜ் பண்ணுறது டாரிஃப் ரேட் கோட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேக்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இம்போர்ட் கூட்ஸோடைய ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து பேரா டேரிஃப்னு சொல்லுவாங்க உனக்கு. ஓகேவா?
அண்ட் இன்க்ளூட் அதர் மெஷர்ஸ் அதர் தென் டேரிஃப் மெஷர்ஸ். காஸ்ட் ஆஃப் த இம்போர்ட் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் பர்சன்டேஜாலையோ இல்லை ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாலையோ என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதானது ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர். நெக்ஸ்ட் நான் ஆட்டோமேட்டிக் லைசன்சிங் அண்ட் ப்ராஹிபிஷன். அப்படின்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆர் ஃப்ரம் பர்டிகுலர் சப்ளையர் கிட்டேருந்து வரும்போது அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணுவாங்க. இப்போ லைசன்சிங் இல்லாத ஒருத்தர் கிட்ட வருது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ப்ராஹிபிட் பண்ணுவாங்க. ஆர் இப்போ இந்தியாவில் இருக்க ஒருத்தர் கன் இம்போர்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இப்போ அவனா இந்தியாவில் தான் கன் விற்க மாட்டாங்க, நான் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனா இம்போர்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு நீ இம்போர்ட் பண்ணு, இல்லைனா ப்ராஹிபிட்டட் டு இம்போர்ட் அப்படின்னு நான் ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மெஷர். ஃபினான்ஷியல் மெஷர்னா அதனுடைய காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டு டிஃபைன் த டேர்ம்ஸ் ஆஃப் த பேமெண்ட். அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி உன்னுடைய இது என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்போர்ட்டர் வந்து சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் 3 months பிஃபோரே கொடுத்து வைக்கணும், அப்போ தான் அவனால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ அவன்கிட்ட அந்த காசு இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாது, இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியலாக அவன் என்ன பண்ணுறாங்க, அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மெஷர்ஸ் அஃபெக்டிங் காம்படிஷன். காம்படிஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதையும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கிராண்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்சஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் டு ஒன் ஆர் ஃபியூ குரூப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கு இது கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பெஷல் இம்போர்ட் சேனல்ஸ் ஆர் கம்பல்சரி யூஸ் ஆஃப் நேஷனல் சர்வீசஸ் மூலிமா இது பண்ணுறாங்க. பாம் ஆயில்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அதுக்கு இம்போர்ட் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படின்னா சில விஷயத்தை கவர்மெண்ட் மட்டும் தான் டேரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்க முடியும். பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் வந்து அதுதான் டொமஸ்டிக் ஃபார்ம் வந்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் ரேதர் தென் ஃபாரின் ஃபார்ம்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஹையராக இருக்கும். அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் அப்படின்னா மினிமம் வந்து இவ்வளோ வந்து நீ என்ன பண்ணிடணும், இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணியிருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரேட் ரிலேட்டட் மெஷர்ஸும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த காம்போனன்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணணும்னா லிமிட் மினிமம் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, வாங்கிட்டு அதை பல பேர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா, இம்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து அடிஷ்னலாக லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட் வந்து வாங்கியிருக்கும். ஜியோகிராஃபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரிக்கு இதை கொடுக்கக்கூடாது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா அசாம்லாம் வந்து இந்த மாதிரி கூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அசாம்லாம் வந்து ரொம்ப ஹை பார்டர் செக்யூரிட்டி ஏரியா, அதனால் அசாம்லாம் நிறைய பிரச்சனை ஆகும். சில கூட்ஸ் எல்லாம் அவங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் சேல்ஸ் சர்வீசஸ். போஸ்ட் சேல்ஸ் சர்வீசஸ்னால் வாங்கிட்டு சர்வீஸ்க்காக மறுபடியும் ஃபாரின் அனுப்பிச்சு சர்வீஸ் பண்ணிட்டு வர முடியாது, கரெக்டாக இல்லையா? ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நீ வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்கக்கூடாது. சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் லோக்கல் இம்போர்ட் கண்ட்ரி தான் என்ன பண்ணணும், அந்த கூட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீ இம்போர்ட் கண்ட்ரியில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும் பீப்புளை. அப்போ தான் வந்து இம்போர்ட் கண்ட்ரியால் என்ன பண்ண முடியும், இந்தியாவால் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னால் அதை பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இதை வந்து நீ அப்பப்போ வந்து இதை பார்த்துட்டு போகணும். இது எனக்கு இந்த கண்ட்ரிக்கு வந்து அது வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, அங்கே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கெயின் ஆகணும் அப்படின்றதுனால டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். எந்த கண்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த கண்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் ஆனால் நான் இம்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால் அந்த கூட்ஸ் என்ன இருக்கும், அங்கேருந்து கனடாவுக்கு போய் கனடாவில் வேறு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண மாதிரி சும்மா வச்சுருந்து அதுக்கப்புறம் ஏமாற்றுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேஃப்கார்ட் மெஷர்ஸ். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியோடைய இன்ஜூரிக்காகவும் ஆர் இன்ஜூரியை தடுக்கிறதுக்காகவும் சேஃப்கார்டுக்காக என்ன பண்ணலாம், இவங்க மெஷர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எம்பார்கோஸ். எம்பார்கோஸ்னால் டோட்டல் பேன் இம்போஸ் பண்ணியிருப்போம். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கிட்டேருந்து எந்த குட்ஸ் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டோட்டல் பேன் வந்து என்ன பண்ணியிருப்பான், இம்போஸ் வந்து பண்ணியிருப்பான். ஸோ அது ஒன் ஆஃப் த ட்ரேட் பேரியர். ஓகே, இன்டெஃபினிட் பீரியட் ஆர் ஸ்பெசிஃபைட் பீரியட் எப்படி வேணால் வந்து பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் இம்போர்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆன் எக்ஸ்போர்ட். பேன் ஆன் எக்ஸ்போர்ட் என்ன, எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிக்கு வந்து டெக்னிக்கல் ஆர் நான் டெக்னிக்கல் குட்ஸ் இந்தியாவிலேருந்து இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்போர்ட் பண்ணினா இங்கே ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஆனியன், வீட்டு அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, ப்ராஹிபிட்டட்.
ஏன்னா இது நம்மளுடைய கன்சம்ஷனுக்கே இது தேவைப்படும். நீ பாட்டு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணினா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டில் பேன் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கலாம் ஆர் ஆட்வலராகவும் உனக்கு இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டுக்கும் சப்சிடிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க காம்பன்சேட்டரி மெஷராக. ஓகேவா? ஏன்னா இம்போர்ட் தான் வந்து கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் வந்து கண்ட்ரிக்கு பூமாக இருக்குங்கிறதுனால எக்ஸ்போர்ட் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக சப்சிடிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்டேட் அப்படின்றது ஒரு இன்ஃபார்மல் கோட்டா, ஃபார்மலாக கிடையாது. இது வந்து எக்ஸ்போர்ட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இன்ஃபார்மலாக பண்ணுவாங்க, ஃபார்மலாக என்ன பண்ண மாட்டாங்க, இதில் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த இம்போர்ட் கம்பீட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் இம்போர்ட்டுக்காக வந்து எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிலேருந்து அந்த இம்போர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இல்லைன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் இங்கே வந்து லாஸ் ஆகிடும், டொமஸ்டிக் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பண்ணுவாங்க. புரியுதா? கிளியரா? ஸோ ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் க்ரோத் வந்து குளோபல் ட்ரேடில் நடந்திருக்கு. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து குளோபல் ட்ரேட் பேட்டர்ன்ஸை ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ட்ரேடிங் த்ரூ ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸர் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் குளோபல் லேண்ட்ஸ்கேப்பில் நமக்கு ரொம்ப அன்பிரசிடென்ட் வேலை கிடச்சிருக்கு. அண்ட் ட்ரேடிங் கண்ட்ரிஸ் வந்து நிறைய பாலிசிஸ் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணிட்டு வராங்க அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்காக. ஸோ இந்த இது வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் வேலாம் கிடையாது, ஃபாஸ்டர் பேஸ்ட் டிஸ்கவரியில் என்னது ப்ரொடக்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கெட் தெம்செல்ஃப் அப்டேட்டட் ஆன் த ஆன்கோயிங் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா அந்த சேஞ்சஸ்க்கும் நீ இப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ ரீசெண்டாக ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கு இந்த ப்ரொசீஜர்ஸில் அப்படின்னா அதுக்கும் நான் இப்போ அப்டேட் ஆகி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீ அதெல்லாம் இதுவே போதும், இது படிச்சினாலே எனக்கு போதும், நீ அடிச்சுனால எதையுமே படிக்கிறது இல்லை. ஓகே, ஜிடிபி ரேட்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்கோ, வேறு எதுவும் அடிஷனலாக படிக்கணும் அவசியம் கிடையாது. Next, trade negotiation. International trade வந்து ரெண்டு கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணுறது. அப்போ ரெண்டு கண்ட்ரி ட்ரேட் பண்ணும்போது ரெண்டு கண்ட்ரி நெகோஷியேட் பண்ணுவாங்க, அதான் ட்ரேட் நெகோசியேஷன். அந்த நெகோசியேஷனுடைய அக்ரிமெண்ட் என்ன, RTA, GATலாம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் அண்ட் மல்டிலேட்டரல் நெகோசியேஷன்ஸ் நடந்துச்சு. பைலேட்டரல்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீ எனக்கு இருக்கா அப்படின்னா, மல்டிலேட்டரல்லாம் ரெண்டு மூணு விஷயத்தை சேர்த்து பேசுறது மல்டிலேட்டரல். ஓகேவா? ஸோ அமாங் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் இந்த இன்டர்நேஷனல் அரேனா நடந்துச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 19 அக்ரிமெண்ட்ஸ் வந்து என்டர் ஆயிருக்காங்க அண்ட் 2 டசன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டை ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. அது 2 டசன் அண்ட் 24 அக்ரிமெண்ட்ஸ் இன்னும் ப்ரொபோசல் இருக்குது. மேஜர் ஈவெண்ட் இந்த இயர் 2020 பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ஸ் எக்ஸிட் ஃப்ரம் த யூரோப்பியன் யூனியன் வந்து பிரிட்டன் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நியூ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அவங்க என்டர் ஆனாங்க. ஸோ அதனுடைய சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. பிட்வீன் கனடா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களாம் வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. இது வந்து நிறைய அன்பிரடிக்டபிள் டெவலப்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்துருச்சு அண்ட் ஹைலி ரெலவெண்ட் ஏரியா ஸ்டடியாக இது வந்து இருக்குது. நேஷனல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சோல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த ட்ரேட் நெகோசியேஷன். ஏன்னா மெனி கம்பெனிஸ் ப்ரெஷர் குரூப், நேஷனல் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே அந்த ப்ராசஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அண்ட் anyone can guess position taken by each of the negotiating party வந்து என்ன பண்ணோம், அஜெண்டா ஆகிட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே மல்டிலேட்டரல் அண்ட் ட்ரேட் ரேட் போகிறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு RTA என்னது, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட். RTA என்னது, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா ட்ரேட் பேரியரை ரெடியூஸ் பண்ணுறது பிட்வீன் மெம்பர் கண்ட்ரி. ஓகே, இப்போ யூஎன்ல நம்ம மெம்பர்னா அப்போ அந்த யூஎன்ல இருக்க மெம்பருக்குலாம் ட்ரேட் பேரியர்ஸ் என்ன பண்ணியிருப்பான், ரெடியூஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? அதுக்கு பேர் தானே இந்த ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்டி பிட்வீன் 2 or more கவர்மெண்ட் கூட என்ட்ரு ஆகுது. அந்த ரூல்ஸை வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. நீ இதை பண்ணு, நான் அதை பண்ணு, சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் RTA பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல், பைலேட்ரல், ரீஜனல் ப்ரிஃபரன்ஷியல், அப்புறம் ட்ரேடிங் பிளாக், கஸ்டம்ஸ் யூனியன், கஸ்டம்ஸ் காமன் மார்க்கெட், அப்புறம் எக்கனாமிக் அண்ட் மானிட்டரி யூனியன் டைப்ஸ் இருக்குது. யூனிலேட்ரல்னா என்னன்னா
இம்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து இன்சென்டிவ் கொடுக்கும் டு என்கரேஜ் த எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. இந்தியாவுக்கு நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உனக்கு நான் இந்த இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு சொல்கிறது பேர் என்ன? யூனிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். பைலேட்ரல்னா 2 countries ஆர் 2 block, 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நீ எனக்கு இது கூட நான் உனக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லி பேசி வச்சுக்கிறது பேர் தானே அது பைலேட்ரல். கிளியரா? ரீஜனல் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரி அவங்களுக்குள்ள ஒரு ப்ரிஃபரன்ஷியல் மெம்பரை வச்சு அவங்களுக்குள்ள ட்ரேடிங் ஃப்ரீயாக பண்ணிக்கிறது பேர் என்னது? ரீஜனல் ப்ரிஃபரன்ஷியல். ட்ரேடிங் பிளாக்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரி ஒன்று சேர்ந்து காமனாக எல்லா விஷயத்தையும் பேசி எல்லாமே நம்ம அப்ளை ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ அரப் லீக்னா அது துபாய், குவைட்டு, யூஏஇ எல்லாமே சேரும். கரெக்டாக சாரி, அது அரப் லீக். யூரோப்பியன் அப்படின்னா பிரிட்டிஷு, வேறு என்ன பக்கத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன இருக்குது, ஃப்ரான்ஸு, அதெல்லாம் நான் ஒன்றா சேரும். அதெல்லாம் அது ட்ரேடிங் பிளாக். ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நமக்குள்ளே பண்ணிக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மெம்பர்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் நம்ம போடணும், நமக்குள்ளே பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறது. ஸோ ஏஎஸ்இஏஎன் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1 August 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே நடக்கிற இம்போர்ட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே நடக்கும். ஃப்ரீயாக மீன்ஸ் ஃப்ரீயாக கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வந்து நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கஸ்டம்ஸ் யூனியன்றது, அடுத்து நம்ம எப்படி கம்பெனியில் ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணி டேரிஃப் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி காமன் எக்ஸ்டர்னல் அஃபேர் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் நேஷனை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து கஸ்டம்ஸ் யூனியனில் சிங்கிள் டெரிட்டரியா கஸ்டம்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில், அப்புறம் சதர்ன் காமன் மார்க்கெட் இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காமன் மார்க்கெட் வந்து ஒரு கஸ்டம்ஸ் யூனியன். இப்போ டீபென்ஸ் கஸ்டம்ஸ் யூனியன், அந்த கஸ்டம்ஸ் யூனியன் இன்னும் டீப்பாக போனால் தானே அது காமன் மார்க்கெட். அதுக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்க, அவுட்புட்டு ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளோ பண்ணிப்பாங்க, டேரிஃப் எல்லாத்தையுமே ரெடியூஸ் ஆர் எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஹார்மனைஸ் ஆகி ஒழுங்காக அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் மானிட்டரி யூனியன்றது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் இந்த பார்டர் எக்ஸ்சேஞ்ச், ஃபைனான்ஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி விஷயத்தை எக்கனாமிக் அண்ட் மானிட்டரி யூனியனுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அது காமன் கரன்சி வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள. அண்ட் அதெல்லாம் வந்து எக்கனாமிக் அண்ட் மானிட்டரி யூனியன். கிளியராமா? ஸோ சிக்னிஃபிகண்ட் க்ரோத் வந்து World War II நடந்துட்டு இருக்கு. அது வந்து நிறைய வந்து மல்டிநேஷனல் ட்ரேட் சிஸ்டம் வந்து போத் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அண்ட் செட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்குது. ஓகேவா? பட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் வந்து நெகோசியேஷன்ஸ் அண்ட் பார்கெனிங் ஆஃப் த கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பிட்வீன் 2 countries. பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரேட் கோஆப்ரேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கேம் எப்படின்னா ஃபார்மேட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் என்ன சொல்லுதுன்னா அது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடிங் ரூல்ஸை பற்றி கவர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ட்ரேட். ஓகே, ஒரு கவுன்சில் ஆஃப் ட்ரேடுக்கு தான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ்லாம் அதில் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க. இந்த கவுன்சிலில் 10 கமிட்டி இருக்குது. அந்த 10 கமிட்டியும் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸை பேசுது. அக்ரிகல்ச்சர், மார்க்கெட், ஆக்சஸ், சப்சிடி, ஆன்டி டம்பிங் அந்த மாதிரி. இந்த கமிட்டி வந்து நிறைய மெம்பர்ஸ் கண்ட்ரீஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். கிளியரா? அண்ட் இந்த கமிட்டி வந்து ஒர்க்கிங் பார்ட்டி வந்து ஸ்டேட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிமெண்ட் கமிட்டியை வந்து கம்பரைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரெலவன்ஸ் 1980 லாஸ் பண்ணிடுச்சு. பிகாஸ் ஃபாஸ்ட் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் வேர்ல்ட் ட்ரேட் நடந்துச்சு அண்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் வந்து இதில் GATT கவர் பண்ணல. அண்ட் வேர்ல்டு மெர்கன்டைஸ் ட்ரேடு இவங்க ஒழுங்காக சொல்லலை, பியாண்ட் ஸ்கோப் இருந்துச்சு. அண்ட் ஆன்டிவிட்டிஸ் நிறைய மல்டி ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு. இது ஹெவிலி எக்ஸ்பிளைட் ஆகிடுச்சு. அண்ட் லிபரலைசிங் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அண்ட் இன்அடிக்வசி இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் நாட் எ ட்ரீட்டி. அண்ட் தர்ஃபோர் இது வந்து என்னது வெறும் பைண்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. இதை வந்து நேஷனல் டொமஸ்டிக் ரூல்ஸ்லாம் இது ப்ராப்பராக வச்சு இல்லை. அதனால இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உருகே ரவுண்ட் அவங்க தான் என்ன பண்ணாங்க, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்மல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தேவை, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் காம்ப்ரஹென்சிவாக இருக்கணும்னு நிறைய கண்ட்ரிஸ் 1980 ஃபீல் பண்ணாங்க. அதனால ஆம்பிஷியஸ் நெகோஷியேட்டிங் நடந்துச்சு.
நிறைய ட்ரேட் பாலிசி இஷ்யூலாம் கொண்டு வந்தாங்க. உருகே அப்படிங்கிற இடத்துல அந்த மீட்டிங் நடந்துச்சு. ஓகே, அதில் பிக்கஸ்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மெம்பர்ஸ் வந்து 15 குரூப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை லிமிட் பண்ணாங்க. டேரிஃப், நான் டேரிஃப் பேரியர், ட்ராபிக்கல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல், கிளாத்திங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் 4 areas dealing with GATT அந்த GATT சிஸ்டம், அதுக்குள்ளே இருக்க டிஸ்பியூட்ஸ், அப்புறம் NTB கோட் ஆஃப் டோக்கியோ ரவுண்ட், இதெல்லாம் வந்து எஸ்பெஷலி ஆன் ஆன்டி டம்பிங், இதெல்லாம் வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரவுண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா குண்டாடல் எஸ்டே அப்படின்னு உருகே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. எப்போனா செப்டம்பர் 1986 ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆச்சு? 1990 கம்ப்ளீட் ஆச்சு. அதில் நிறைய டிஃப்ரென்சஸ், நிறைய ஹீட்டட் கான்ட்ரவர்சிஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய விஷயத்துக்கு யாருமே அக்ரி பண்ணவே இல்லை. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. ஃபைனலி 1993 உருகே ரவுண்டில் 8th and most ambitious largest ever round அது நடந்துச்சு. 123 countries அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 7 yearsக்கு அப்புறம் அது எலாபரேட் நெகோசியேஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் அக்ரிமெண்ட் வந்து எப்போ சைன் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 15, 1994 வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. அண்ட் இதனுடைய எஃபெக்ட் 1 July 1995 வந்துச்சு. அப்போ தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. கிளியரா? ஸோ அதுதான் வந்து GATT தான் அப்புறம் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க. உருகே ரவுண்டில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கிளியராமா? இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் நமக்கு ஒன்லி குளோபல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் டீலிங் வித் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் த நேஷன்ஸ். யார் டீல் பண்ணுறது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் டீல் பண்ணும். அதனுடைய ஹார்ட் என்ன? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் போடுறது, நெகோஷியேட் பண்ணுறது, அண்ட் பல்க் வேர்ல்டு ட்ரேட் நெகோசியேஷன் நேஷன்ஸ் வைஸ் பண்ணுறது, அண்ட் பார்லிமெண்ட்டில் ரெக்டிஃபை பண்ணுறது. அண்ட் அதனுடைய கோல் என்ன? ட்ரேட் ஸ்மூத்தாக நடக்கணும், ப்ரெடிக்டபிளாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அண்ட் பிரின்சிபல் அப்ஜெக்டிவ் என்ன? ஸ்மூத், ஃப்ரீலி, ஃபேர்லி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டியாக இருக்கணும். 6 key அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, அண்ட் நெகோஷியேட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, டிஸ்பியூட்ஸ் பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் கோஆப்ரேட் பண்ணுறது மேஜர் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனோட, அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் பீப்புளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ரைஸ் பண்ணணும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், லார்ஜ் அண்ட் ஸ்டெபிலிட்டி க்ரோத் ஆஃப் ரியல் இன்கம் கொடுக்கணும், எஃபெக்டிவ் டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய பிரைமரி பர்பஸ் என்னன்னா ஓப்பன் ட்ரேட் எல்லாருக்கும் இருக்கணும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ட்ரேட் நெகோசியேஷன் அமாங் த மெம்பர் கவர்மெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ட்ரேட் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கணும். அண்ட் ரிவியூவிங் நேஷனல் ட்ரேட் பாலிசி, அசிஸ்டிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னா அதில் ஒரு செக்ரட்டரியேட் இருப்பான். அந்த செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது. அதில் ஒரு டைரக்டர் இருப்பான், டைரக்டர் ஜெனரல். அது 3 டைப் டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம். 3 பேர் டெசிஷன் மேக் பண்ணணும். டாப் லெவல் டெசிஷன் மேக்கிங் யார் பண்ணுவா? மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். அதில் வந்து ஆல் மேட்டர்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஜெனரல் கவுன்சில். அது ஒரு வருஷத்துக்கே நிறைய டைம் நடக்கும். அது ஜெனீவா ஹெட் குவார்ட்டர்ஸில் நடக்கும். அண்ட் ஜெனரல் கவுன்சில் வந்து ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பாடி அண்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியும் நம்ம அந்த விஷயத்தையும் அதை பார்த்துக்குது. பிரச்சனை இருக்குன்னா ஜெனரல் கவுன்சிலில் தீர்த்து வைக்கணும். நெக்ஸ்ட் லெவல் கூட்ஸ் கவுன்சில், சர்வீஸ் கவுன்சில் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஜெனரல் கவுன்சில் என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும். இந்த கவுன்சில் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்துப்போம். அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரியேட் வந்து ஒர்க்கிங் ரிலேஷன் வித் 200 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணுறது. ஸ்டாட்டிஸ்டிக் ரிசர்ச், ஸ்டாண்டர்ட் செட்டிங், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங்கோட. இதனுடைய ஸ்பெஷலைஸ்டு கமிட்டிஸ், ஒர்க்கிங் குரூப் அண்ட் ஒர்க்கிங் பார்ட்டிஸ், இண்டிவிஜுவல் அக்ரிமெண்ட்ஸ், என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட், மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன், ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இவங்க பார்த்துக்கிறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்டிங் 95% ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் வந்து கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 164 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 117 மெம்பர்ஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் செப்பரேட் கஸ்டம்ஸ் டெரிட்டரிஸ் அவங்களுக்கு இருக்கும். 24 வந்து நெகோஷியேட்டிங் மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஐ மீன் ரேட்டிஃபைட் இன் ஆல் மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்டில் ரேட்டிஃபை பண்ணிட்டாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா ட்ரேட் வித்வுட் டிஸ்கிரிமினேஷன். யாரையுமே எதுவுமே பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ட்ரீட்டிங் அதர் பீப்புள் ஈக்குவலி அப்படின்றது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கியமான அஜெண்டா. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் படி கண்ட்ரீஸ் என்ன பண்ண முடியாது? நார்மலாக ஒரு கண்ட்ரியை இன்னொரு கண்ட்ரி டிஸ்கிரிமினேட் பண்ண
முடியாது. கிராண்ட் சம்ஒன் எ ஸ்பெஷல் ஃபேவர் கொடுக்க முடியாது. அண்ட் யூ ஹேவ் டு டூ சம் சேம் ஃபார் ஆல் அதர் வேர்ல்ட் ட்ரேட் மெம்பர் ஆர்கனைசேஷன். அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும், எல்லாருக்குமே சேம் ட்ரீட்மெண்ட் தான் நீ கொடுக்கணும். அப்போ இந்த பிரின்சிபல் என்னது, மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் வந்து ஒரு நேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும். இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னதுன்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ப்ரியாரிட்டி வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேடிங் சர்வீசஸ் அண்ட் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த 3 அக்ரிமெண்ட்ஸும் மெயின் ஏரியாஸாக வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதில் சில எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, countries can set up a free trade agreement that applies only to goods traded within the group. அதுக்கு மட்டும் free trade வச்சுக்கலாம். discriminating against goods from outside நீ வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் ஸோ எக்ஸப்ஷனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ எக்ஸப்ஷன் தவிர்த்து மற்றதெல்லாம் இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகும். நெக்ஸ்ட் நேஷனல் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்டிங் ஃபாரினர்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் ஈக்குவலி இம்போர்ட்டட் அண்ட் லோக்கலி ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஆஃப்டர் த ஃபாரின் கூட்ஸ் ஆர் என்டர் த மார்க்கெட் என்டர் ஆனதுக்கப்புறமா எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஃபாரின் கூட்ஸ்க்கு என்னவோ அதான் டொமஸ்டிக் கூட்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். ஸோ நேஷன் ட்ரீட்மெண்ட், நேஷனில் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபாரின் கூட்ஸ்க்கும் ட்ரீட் பண்ணணும். ஸோ நேஷனல் ட்ரீட்மெண்ட் அப்ளைஸ் ஒன்லி டு ப்ராடக்ட் சர்வீசஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான். ஓகேவா? ஸோ therefore customs duty on import வந்து is not a violation of national treatment even if it is locally produced and not charged equal to tax. அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி சார்ஜ் பண்ண முடியாது. லோக்கலி ப்ரொடியூஸ்டு கூட்ஸ்க்கு நான் சார்ஜ் பண்ண மாட்டேன், அதனால் கஸ்டம்ஸ் டியூட்டி சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் கிராஜுவலி த்ரூ நெகோசியேஷன். இதனால என்ன பண்ண பேசி தீர்த்துக்கோ. ஓகேவா? அண்ட் இம்போர்ட் பேன் கோட்டா அந்த மாதிரி விஷயத்தில் நீ என்ன பண்ணிக்கோ, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோ. டைம் டு டைம் என்ன பண்ணிக்கோ, உன்னுடைய பாலிசி எல்லாத்தையுமே பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கோ. ப்ராக்ரெசிவ் அண்ட் லிபரலைசேஷனாக வச்சுக்கோ. அன்பிரெடிக்டபிலிட்டி த்ரூ பைண்டிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு கிளியரர் வியூ கொடு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடு, ஸ்டெபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் என்கரேஜ் பண்ணு, ஜாப்ஸ் கிரியேட் பண்ணு, கன்சியூமர்ஸ் ஃபுல்லாக பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணணும். ஸோ கண்ட்ரிஸ் ஓப்பன் ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க கமிட்மெண்ட்ஸ் பைண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் டேக்ஸை லோவர் பண்ணியிருப்பாங்க. பட் ஃப்ரீக்வெண்ட்லி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கூட படிக்கலாம். ஸோ கண்ட்ரிஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆஃப்டர் நெகோஷியேட்டிங் இந்த ட்ரேட் பார்ட்னர் நீ என்ன பண்ணிக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கு இந்த காம்பன்சேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ட்ரேட் என்னன்றது நீ பார்த்துக்கோ. நெகோசியேஷன் பண்ணாமல், டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நீ என்ன பண்ணாத, நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத, அன்ஃபேர் பிளேலாம் பண்ணாத அப்படிங்கிறதுல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அண்ட் காம்படிஷனை நீ வந்து ஃபேராக ப்ரொமோட் பண்ணு. ஓகேவா? ஸோ காம்படிஷனை ரொம்ப அன்ஃபேராக பண்ணாத. காம்படிஷன் பண்ணுறனா அது என்ன பண்ணு, ஃபேராக காம்படிஷன் பண்ணு. அண்ட் ரூல்ஸ் ஆஃப் நான் டிஸ்கிரிமினேஷன் வந்து காம்படிஷன் ஃபேருக்கும் வந்து உனக்கு அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அண்ட் எப்படி இம்போர்ட் டியூட்டி சேஞ்ச் பண்ணுது, எப்படி காம்பன்சேட் பண்ணுது அன்ஃபேர் ட்ரேடுக்கு அப்படிங்கிறதுலாம் இங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை என்கரேஜ் பண்ணு. ஓகே, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்குது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ண முடியும், நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இன்ஹெரிட் பண்ண முடியும். 3 குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் மெம்பரில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் அந்த கண்ட்ரிஸ்லாம் நிறைய டிரான்சிஷன் ஆகிருக்கு. 7.5 years ஆஃப் ருபே ரவுண்டில் 60 கண்ட்ரிஸ் வந்து ட்ரேட் லிபரலைசேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் நிறைய டிரான்சிஷன் ஆகிருக்கு. ஆக்டிவ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் ருபே ரவுண்டுக்கு இருக்கு. அண்ட் ஈவன் மோர் பார்த்தீங்கன்னா கரண்ட் தோஹா டெவலப்மெண்ட் அஜெண்டாலையும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ருபே ரவுண்டுடைய எண்டில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து டிரான்சிஷன் பீரியடில் அன்ஃபெமிலியர் அண்ட் அது வந்து டிஃபிகல்ட் ஃபார் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ப்ரொவிஷனில் இருக்குது. பர்டிகுலர்லி புவரஸ்ட் ஆர் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேவராக இருந்துச்சு. ஸோ இங்கே மினிஸ்ட்ரியல் டெசிஷன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ரவுண்ட் வந்து பெட்டர் ஆஃப் ஃபார் த கண்ட்ரிஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ தட் கமிட்மெண்ட் ஆன் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் பை த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அது அக்சலரேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் இருந்துச்சு. ஓகேவா? டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணாங்க, டியூட்டிஸை வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீ அண்ட் கோட்டா ஃப்ரீ இம்போர்ட் மூலயமா ஃப்ரம் த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட இருக்குது. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் அதோட மெம்பர்ஸ் வந்து இன்னும் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்காங்க. அண்ட் கரண்ட் தோஹா டெவலப்மெண்ட் அஜெண்டா பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஒரு கன்சர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டிஃபிகல்ட்டி தே ஃபேஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் என்னன்றதை
ஒரு கன்சர்னாக வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அக்ரிமெண்ட் என்னென்னலாம் கவர் பண்ணுது அப்படின்னா ரூல்ஸ், சர்வீசஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அண்ட் பர்மிட்டட் எக்ஸெப்ஷன்ஸை கவர் பண்ணுது. அதனுடைய ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் பேஸ்டு சிஸ்டம் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நமக்கு நடக்கும். ஓகேவா? அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதில் மேஜர் ப்ரொவிஷன் வந்து பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் யூனிட் ஒன்லி மேஜர் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் இங்கே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், அதோடைய டிசிப்ளின், இம்ப்ரூவிங் த அக்ரிகல்ச்சர் ட்ரேட், அப்புறம் அதோட பைண்டிங் கமிட்மெண்ட்ஸ், மெம்பர் கவர்மெண்ட்ஸ், மார்க்கெட் ஆக்சஸ், டொமஸ்டிக் சப்போர்ட், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் பற்றி அதில் பேசியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சானிடரி அண்ட் சைட்டோ சானிடரி அந்த மெஷர்ஸில் வந்து மல்டிலேட்ரல் ஃப்ரேம்வொர்க், பிளானிங், அடாப்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அன்ஜஸ்டிஃபைபிள் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் பார்த்தீங்கன்னா அதில் டீரெகுலேட் பண்ணுற விஷயம் அண்ட் அதில் 10 years ட்ரான்சிஷன் பீரியடில் நிறைய டிசிப்ளின் வந்து நமக்கு டீட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேடில் ஸ்டாண்டர்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது, அசஸ்மெண்ட் சிஸ்டம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறது, அன்னெசரி ட்ரேட் பேரியர்ஸை செக்யூர் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஹார்மனைசேஷன் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், எக்ஸசிவ் ஸ்டாண்டர்ட் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் பண்ணுறதுலாம் அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸில் டிசிப்ளின்ஸ், கவர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், கிராஸ் பார்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டம்பிங் அக்ரிமெண்ட்டில் டைட்டன் அண்ட் கோடிஃபை த டிசிப்ளின்ஸ் ஃபார் கண்ட்ரி கேல்குலேட்டிங் த டம்பிங் மார்ஜின் எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணுறதுக்காக அந்த மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் அக்ரிமெண்ட்டில் கஸ்டம்ஸுடைய வேல்யூவேஷன் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ரீ ஷிப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஷிப் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்க்கும் அதுக்குள்ள ட்ரேட் அக்ரிமெண்ட். அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அதுக்கான பாலிசி, அப்புறம் இம்போர்ட்டிங் லைசன்ஸ் ப்ரொசீஜர் அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ், ஃபேர் ஆப்ரேஷன், அப்புறம் அக்ரிமெண்ட் ஆன் சப்சிடி, கவுண்டர்வெயிலிங் மெஷர்ஸ் அதனுடைய டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சப்சிடி என்ன, ஸ்ட்ரென்த் அண்ட் டிசிப்ளின் என்ன, சப்சிடி டைப் என்ன, கிளாரிட்டி ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் சேஃப்கார்ட் கிளாரிஃபை டிசிப்ளின்ஸ் அப்படின்ற அக்ரிமெண்ட்டு, அப்புறம் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், agreement on trade related aspects of intellectual property, trade review mechanism, அப்புறம் plurilateral trade agreements இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தோஹா கத்தார் 2001 நவம்பரில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த ரவுண்டில் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நீ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பானா அந்த டேரிஃப் அதில் தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பான். டேரிஃப், நான் டேரிஃப் மெஷர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்த சாப்டர் இந்த யூனிட்லேருந்து அதுதான் வந்து உனக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிப்பா. அதை தவிர்த்து எந்த ரவுண்டு எப்போ நடந்துச்சு, இந்த ரவுண்டில் மேஜராக என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்டிருப்பான். நீ அதனால் வந்து இதை வந்து ஒரு சம்மரி மாதிரி அந்த ரவுண்டில் என்ன எடுத்தாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் மட்டும் வேறு டெப்த்தாக எல்லாத்தையும் படிக்கிற உள்ள இருக்கிற பாயிண்ட் எல்லாம் கிளியராக என்ன சொல்கிறேன். தோஹா ரவுண்ட் 2001 என்ன பேசுனாங்கன்னா 9th ரவுண்டு செகண்ட் வேர்ல்டு வார் தோஹாவில் நடந்துச்சு. அந்த ரவுண்டில் இப்போ NAM என்னன்னு கேட்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதுக்கான மீனிங்ஸ் என்ன, கிளியராக அந்த அக்ரிமெண்டோட பேர் என்ன, அப்ரிவேஷன் என்ன, அந்த மாதிரி விஷயத்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கோ. கிளியரா? ஸோ தோஹா அக்ரிகல்ச்சர் ட்ரேட் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக போச்சு. ஓகேவா? ஸோ 20 ஏரியாஸ் ஆஃப் ட்ரேட் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் மெயினாக கான்ட்ரவர்சியாக போனது என்னது, அக்ரிகல்ச்சர் டாபிக் தான், அக்ரிகல்ச்சர் ட்ரேட் தான். நெக்ஸ்ட் G20 எக்கனாமிஸ் ஃபெசிலிட்டேட்டிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர் வந்து G20 கண்ட்ரீஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது ரிப்போர்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் ராங் டைரக்ஷனில் போயிருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஷார்ட்டேஜஸ், ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அண்ட் அன்சர்டனிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் G20 எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணணும்னா கலெக்டிவ்லி பிளட்ஜ் பண்ணிக்கணும். ஃப்ரம் எப்போ 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் இது கேட்பாங்க. எப்போ வந்து உனக்கு வந்து கலெக்டிவ்லி பிளட்ஜ் பண்ணாங்க, 12th 13th 14th சரியா? ஸோ 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸில் பிளட்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் லீடர்ஷிப் டு கீப் த மார்க்கெட் எப்படி இருக்கணும்ட்டு ஓப்பன் அண்ட் ப்ரெடிக்டபிளாக இருக்கணும்னு. அண்ட் ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் பர்டிகுலர் வேலை ஃப்ளோ ஆகணும் இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் ஜெனரல் என்கோசி ஒக்கன்ஜோ ஒலியா அவன் வந்து என்ன பண்ணான்னா, அவன் வந்து G20 மீட்டிங்கோடைய லீடராக வந்து சப்மிட் பண்ணான். எங்கே நடந்துச்சுன்னா பலி, இந்தோனேஷியாவில் வந்து 15 to 16 நவம்பர் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் சப்ளை செயின் ஆன் ஹோல் அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து உக்ரைனுடைய வார், அப்புறம் கண்டினியூங் இம்பேக்ட் ஆஃப் COVID-19,
ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அப்புறம் வந்து மானிட்டரி டைட்டனிங் பை த சென்ட்ரல் பேங்க். அப்புறம் லிமிட் த ப்ரைஸஸ், ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரீஜியன்ஸ் அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இம்பேக்ட் ஆச்சு. அண்ட் ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷன் நியூ எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன கொண்டு வந்தாங்க சின்ஸ் 2020. அப்புறம் பேண்டமிக் அண்ட் சப்சிக்வெண்ட் வித் வார் வித் யுக்ரைன் அண்ட் ஃபுட் கிரைசிஸ் எப்படி இருக்குது, அண்ட் இந்த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிராஜுவலி எப்படி லிஃப்ட் பண்ணாங்க. And several remain in place. And mid of October 2022 World Trade Organization 52 export restriction on food வந்து வச்சிருந்துச்சு. And in addition 27 export restriction on essential combat of COVID-19 வந்து வச்சிருந்தாங்க. And இதில் 44% of export வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபுட் ஃபீட் அண்ட் ஃபெர்டிலைசர். 63 பார்த்தீங்கன்னா பேண்டமிக் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக வந்து இருந்துச்சு. இந்த ரிவ்யூ பீரியடில் G20 எக்கனாமிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் 66 நியூ ட்ரேடிங் மெஷர்ஸை கொண்டு வந்தாங்க. அதனுடைய $1 பில்லியன் வந்து $451.8 பில்லியன் வந்து அதனுடைய ட்ரேட் வருது. அண்ட் 47 ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் ஆன் குட்ஸ் அது வந்து எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னா 160.1 பில்லியன் கவர் ஆயிருக்கு. இந்த மெஷர்ஸ் வந்து நாட் ரிலேட்டட் டு த பேண்டமிக். அண்ட் சேம் டைமில் ஸ்டாக் பைல் ஆஃப் G20 இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து க்ரோ ஆச்சு. அது வந்து 11.6% ஆஃப் G20 இம்போர்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு. அது 2019 இருந்து ஸ்டில் இன் ஃபோர்ஸ். ஓகே, இந்த மாதிரி டேட்டாலாம் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் இனிஷியேஷன் ஆஃப் ட்ரேட் ரெமெடி இன்வெஸ்டிகேஷன் வந்து G20 எக்கனாமிக்ஸ் ப்ராப்பர் நிறைய டிக்ளைன் பண்ணிச்சு ஷார்ப்பாக ஆஃப்டர் பீக் இன் 2020 அண்ட் ஹையஸ்ட் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த ட்ரேட் வந்து 2009 இருந்து. ஆன்டி டம்பிங் மெஷர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ரேட் ரெமெடி ஆக்ஷனாக வந்து உங்களுக்கு இனிஷியேஷன் அண்ட் டெர்மினேஷனாக இருந்துச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் COVID-19 மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 5 மந்த்ஸில் கம்மியாயிடுச்சு. அண்ட் 4 நியூ மெஷர்ஸ் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு கொண்டு வந்தாங்க. கூட்ஸுக்கு கொண்டு வந்தாங்க, 1 வந்து சர்வீசஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் நியூ COVID-19 ரிலேட்டட் சப்போர்ட் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இம்பேக்டை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஃபால் பண்ணிடுச்சு லாஸ்ட் 5 மந்த்ஸான்னு சொல்கிறாங்க. ஸோ பிகினிங் ஆஃப் த பேண்டமிக்லேருந்து ட்ரேட் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் மெஷர்ஸ் ஆஃப் த குட்ஸ் வேர் இம்ப்ளிமெண்டட் பை G20 எக்கனாமிக்ஸ். அதில் 61% வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் 39% வந்து ட்ரேட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கொஸ்டின் வரும் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ G20 எக்கனாமிக்ஸ் வந்து continue to phase out pandemic related import and export measures. So mid October 2020 77% of export restriction வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல்னா என்னன்னா அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைங்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. டெலிட்னா இருந்ததுக்கான அடையாளம் இருக்கும். டெலிட்னா என்னது, இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு இப்போ அது கிடையாது அப்படிங்கிறது பேர் என்ன, டெலிட். ரிப்பீல்னா என்ன, இருந்ததையும் இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு பேர் என்ன, ரிப்பீல். புரியுதா? ஸோ 77% ஆஃப் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அதில் 17 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இப்போ இருக்குது. அதில் பேண்டமிக் ரிலேட்டட் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் $122 பில்லியன் ட்ரேட் கவரேஜ் நடந்திருக்கு. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த ரிப்போர்ட்ஸை மானிட்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வேர்ல்ட் ட்ரேட் செக்ரட்டரி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க சின்ஸ் 2009. அண்ட் G20 மெம்பர்ஸ் யார் யாருன்னா அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டாலி, இவங்களாம் யார் கீழே இருக்க லாஸ்ட் இருக்கும். இவங்களாம் யார் G20 மெம்பர்ஸ். ஸோ இது யார் G20 மெம்பர் இல்லைன்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ட்ரை கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அதனால் அந்த G20 கண்ட்ரிஸ் வந்து நல்லா படிச்சுக்குவோம். பிரேக் வேணுமா? போயிட்டு வாங்க 15 மினிட்ஸ். எவ்வளோ பேஜஸ் இருக்குமா? இது 20 லாஸ்ட் சாப்டர். 20 கூட கிடையாது, 15, 14 அதுக்கு லாஸ்ட் சாப்டர், அதுவும் 14 சேர்த்து 14, 5 இல்லையம்மா, ரெண்டுமே சேர்த்து இதை 14. இது 14 அது 14, 28 பேஜஸ் டோட்டலாக. போயிட்டாங்க.